ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். 2024க்கான எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு அந்த அளவுக்கு புரியல அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் டீட்டெயிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸப்ட்டு பிடபிள்யூடிக்கான தனி வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதோட கண்டென்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவை நீங்கள் பார்த்துடலாம். சரியா? சரி, முதல்ல எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 27/6/2024 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்ளிகேஷன் முடியுது, நம்மளோட எம்டிஎஸ் அப்ளிகேஷன்றது 31/7/2024 முடிவடையுது. அதோட அந்த லாஸ்ட் டேட், ஃபீ பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 1/8/2024 நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் ஃபீ பே பண்ணி ஆகணும். இஃப் ஏதாவது ஒரு எரர் அங்கே பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் போடும்போது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணக்கூடிய விண்டோ 16/8/2024 எங்கடா அது 16/8/2024 17/8/2024 ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் கரெக்ஷன்றதை பண்ணிக்கலாம். இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், நம்மளோட எக்ஸாம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கலாம். 2024 அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் இருக்கலாம். அதாவது நீங்கள் எக்ஸாம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வருதுன்னே வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இஃப் இந்த அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னு வந்ததுன்னா எஸ்எஸ்சி தரப்புலேருந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, 1800309306 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்ஸை அவங்க கிளியர் பண்ணி வைப்பாங்க. சரியா? வேக்கன்சிஸ் மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். வேக்கன்சி பார்த்திங்கன்னா 8200 சில்லற கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? எம்டிஎஸில் பார்த்திங்கன்னா 4887, ஹவல்தாரில் பார்த்திங்கன்னா 3439 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்போ ஒழுங்காக படிச்சிங்க, எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் வரும். நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஓபிசி, அதாவது நீங்கள் ஓபிசியா இல்லை எஸ்சி எஸ்டியா இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 வருஷம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்கான், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடிக்கு 10 வருஷம். இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் 13, 15 இருக்குது. முதல்ல இந்த 3 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது எம்டிஎஸ்க்கு மெயினாக இருக்கக்கூடியது இதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 2/8/1999 முன்னாடி நம்ம பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. அதே மாதிரி ஹவல்தார் வேலைக்கும் சில போஸ்டிங்க்கு, எம்டிஎஸில் இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், 2/8/1997 முன்னாடி நம்ம பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 2 டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்னென்னா 2/8/1999, இன்னொன்று என்னென்னா 2/8/1997. இப்போது நீங்கள் பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தை மைனஸ் பண்ணிவிடுங்க. 3 வருஷத்தை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1996ன்னு வரும். அதாவது 2/8/1996 முன்னாடி நான் பிறந்திருக்கேனா இல்லையா அப்படின்றத பாருங்கள். இஃப் நீங்கள் பிறக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுக்கு இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஹவல்தாருக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு பார்க்க இங்கே 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கானா, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. 1996 to 8ஆம் மாதம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் பிறக்கலை, 96 போட்டேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறக்கலனா கண்டிப்பாக நீங்கள் ஹவல்தாருக்கான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு போடலாம், பிடபிள்யூடிக்கு போடலாம். இதெல்லாமே என்னது, அந்த -3 அதுதான் நம்மளோட ரிலாக்ஸேஷன், -5 தான் நம்மளோட ரிலாக்ஸேஷன், -10 தான் நம்மளோட ரிலாக்ஸேஷன். அது எந்தெந்த கேட்டகரியை பொறுத்து ஒரு கேட்டகரியை பொறுத்து மாறும். சரியா? நீங்கள் இங்கே ஆர்டராக பார்த்தீங்கன்னா
ஒரு ரிசர்வேஷனுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. ரைட். இப்போது நீங்கள் எஸ்சி கேண்டிடேட் இல்லைனா எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், இந்த மாதிரி ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024 இருக்கணும். அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இடபிள்யூஎஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே 31/7/2024 இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் முடியறதுக்கு முன்னாடியே இருக்கான்றதை பாருங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ யூஸ் ஆகும். சரியா? இஃப் நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டை தாண்டி போயிடுச்சுன்னா இப்போல்லாம் எதுவுமே பிரச்சனை இருக்காது. டிவி அப்போ இல்லை எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து அங்கேயே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத என்னோட டெலகிராம் சேனலில் ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா இ-சேவை மையம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இ-சேவை மையம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு தருவாங்க. 60 rupees வந்து பே பண்ணுவாங்க. இடபிள்யூஎஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்டேட்டஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் நான் போட்டுறேன். என்னோடய டெலகிராம் சேனல் என்னென்னா GL Edu SSC தமிழ். சரியா? ரைட்டு, போதும். அடுத்து போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து எது வரைக்கும் படிச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10வது வரைக்கும் நம்ம படித்தாலே போதும். 1/8/2024 நம்மளோட 10வது முடிச்சிருக்கணும் அப்படின்றதான் எஸ்எஸ்சியோட கணக்கு. சரியா? முன்னாடியே முடிச்சிருப்பீங்க, 10வது வரைக்கும் முடிச்சிருந்தா ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா. 100 ரூபா வந்து மேல் கேண்டிடேட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட், தென் ஜென்ரல் கேண்டிடேட், இவங்க எல்லாருமே வந்து 100 ரூபான்றது ஃபீஸ் பே பண்ணணும். விமன் கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸு கிடையாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ. இஃப் நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 16/8/2024 17/8/2024 இதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன்றதை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீயாக பண்ண முடியாது. 200 ரூபா அப்படின்றத நீங்கள் பே பண்ணியே ஆகணும். அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 200 ரூபான்றதை பே பண்ணி தான் உங்களோட கரெக்ஷனை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இஃப் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு அங்கே தப்பாகிடுச்சு, தப்பாகவே கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், 500 ரூபா பே பண்ணி ரீகரெக்டுன்றதை பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து விண்டோ ஃபார் கரெக்ஷன். அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான சென்டர், எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் போடுவான்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் நம்மளுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இது எஸ்ஆர் ரீஜியனில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டையுமே வந்து போட்டிருக்கேன். இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா கூட இந்த சென்டர்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதாவது ப்ரிஃபரன்ஸுன்றதை கொடுக்கறதுக்காக இது. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா Tier 1 ஃபஸ்ட்டு Tier 1 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆர் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்றது இருக்கும். சரியா? 2 தான். மோட் ஆஃப் கண்டக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓகே, அது விடுங்க, ஒன்றும் இல்லை. எத்தனை லாங்குவேஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷு, அதுவும் இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழும் இருக்குது. ஸோ எக்ஸாமுன்றது தமிழ்லேயும் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷு பாருங்கள், அசாமி, பெங்காலி, குஜராத்தி எல்லா 13 ரீஜனல் லாங்குவேஜில் இந்த எக்ஸாமை நம்மளால் எழுத முடியும். அடுத்து எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப லோடிங் ஆகுது. இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செஷன் 1 அண்ட் செஷன் 2 இந்த மாதிரி 2 செஷனாக பிரிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் 1ல் நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, நெக்ஸ்ட்டு ரீசனிங். அதாவது ஒன்றும் இல்லைங்க, மேக்ஸு, ரீசனிங் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து மொதல் செஷன் ஆகும். 2வது செஷனில் ஜென்ரல் அவேர்னஸையும் இங்கிலீஷையும் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கான கொஷின்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 20 கொஷின்
ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க்கு, ஸோ 60 மார்க்கு. 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, 60 மார்க்கு. இங்கேயும் பாருங்கள், ஆனால் இங்கே 25 கொஷின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 45 நிமிஷன்றதை கொடுப்பாங்க இந்த ஒரு செஷனுக்கு. அதாவது இது ஒரு பாக்ஸு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாற்றி அட்டன் பண்ணிக்க முடியும். இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து டைமர் ஓடும். இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் செஷன் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்குன்றது நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். நீங்கள் 3 மார்க் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் மார்க்குன்றது என்னது, தப்பாக அட்டன் பண்ணும்போது 1 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதோட சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக இதை வந்து படிங்க. அடுத்து இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ன போது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அதில் பிஇடிக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வாக்கிங்கு, அதுக்கப்புறம் ஹைட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டும் வெயிட்டும் வந்து பார்ப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நடக்கணும் எவ்வளோனா, ஒரு 1400 கிலோமீட்டர் கிட்ட 600 கிலோமீட்டரில் 1600 மீட்டர், சரியா? 1600 மீட்டரை 15 நிமிஷத்தில் வந்து நடக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரை, இப்போயும் நான் கிலோமீட்டர் சொல்லிட்டணும், 1600 மீட்டரை 15 நிமிஷத்தில் வந்து நடக்கணும். 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் நடக்கணும். இஃப் யாராவது வந்து 12 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பிஇடியை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிஇடியை தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதெல்லாம் இருக்குது, சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது உங்களோட ஹைட்டையும் செஸ்ட்டையும் வந்து பார்ப்பாங்க மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டையும் வெயிட்டையும் பார்ப்பாங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் வந்து யாருமே இதில் இருக்க மாட்டீங்க, ஸோ அதனால் நான் அதை சொல்ல, ஓகேவா? ரிலாக்ஸபிள் ஃபார் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான், அது தேவையில்ல. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். இது என்னது, இது நார்மலாக இருக்கும்போது. எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அதாவது 81 நார்மலாக இருக்கும்போது, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 86 சென்டிமீட்டர்ன்றது இருக்கணும், சரியா? ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட்டு வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு பார்த்திங்கன்னா 48 கிலோன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நான் தனியாக வந்து வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா டைம் வந்து அதிகமாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்கும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் நார்மலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஆறு நாளைக்கு அது போட்டுருவேன். நீங்கள் அதை என்ன பண்ணலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளைன்றதை பண்ணிக்கலாம், சரியா? வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் என்னன்னா GLEDU SSC தமிழ். அதே மாதிரி டெலகிராம் சேனலில் வந்து யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம், சரியா? தேங்க்யூ.